வணக்கம் நண்பர்களே. இன்று மேக்ரோனி தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் நான் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க பாயில் பண்ணுறதுக்காக. அதில் ஒரு 2 ஸ்பூனு ஆயில் சேர்க்கணுங்க. நான் 1 கப்பு மேக்ரோனி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி விட்டு ஒரு அரை ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதும் இந்த 1 கப்பு மேக்ரோனியை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டுருங்க. அது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்க. ஒரு 7 நிமிஷம் இது கொஞ்சம் குக் ஆகணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தாங்க தண்ணியை. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டர் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூனு ஆயிலும் நான் சேர்த்துக்க போகிறேங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. இந்த டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் அதையும் ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவையும் ஆட் பண்ண போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு இல்லை கல் உப்பு எதுனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து சேருங்க. ஏன்னா நம்ம பாயில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோங்க. அதனால தான். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு பாயில் ஆகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச மேக்ரோனியை தாங்க இப்போ சேர்க்க போகிறேன். இது தண்ணியை வடிகட்டின உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கிளறி விடுங்க. அப்போ ஒட்டாது. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கங்க. அதோட நம்ம டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, மேக்ரோனி ரெடிங்க. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதாங்க. மேக்ரோனி ரெடிங்க. சுட சுட பரிமாற வேண்டியது தாங்க. சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.